அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேங்க. 3 டிசைனில் நான் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரோஜாப்பூ மாடலில் ஒன்று, இது பாருங்கள் தாமரைப்பூ மாதிரியே இருக்கும். இது ஒன்று, ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ஒன்று இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிசைனை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பர்த்டே பார்ட்டிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குளத்துல தாமரைப்பூ பழந்தா மாதிரி இருக்கும் பாருங்கள். செலவெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. இது கம்மியான பட்ஜெட் தான் இது. எண்ணெயில் பொரிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ மைதா மாவு வச்சுருக்கேங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முட்டையை. மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றுறேன். இதுலேயும் சுகர் இருக்கிறதுனால நான் சுகர் போடல. இது இல்லாதவங்க பால் கொஞ்சமாக, ஜீனி கொஞ்சம் போட்டுக்கோங்க. 100 கிராம் வந்து நான் நெய் உருக்கி வச்சுருக்கேங்க. இப்போ பாதி தான் இதில் ஊற்றுறேன். மீதி பாதிக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன், அதுக்கு காமிக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போடுறேன். இந்த மாவில் வந்து பாதியாக நான் பிரிச்சுக்க போகிறேன். அந்த பாதி மாவில் பாதி மாவுக்கு வந்து நான் அந்த மீதி நெய்யை நான் ஊற்றிக்குவேன். பாதி மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்குவோம். டைட்டாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு ஒரு கவரில் போட்டு நான் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ அடுத்த மாவு பாருங்கள், மீதி பட்டரை நான் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட பட்டர் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் டைட்டாக பசஞ்சுக்கணும். அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ முதல்ல நம்ம செஞ்சோம்ல 1/2 மணி நேரம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மேடையை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மேமாவை போட்டிருக்கேன். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். மெல்லிஸாக இருக்குது. இப்போ வந்து மோல்டு இருக்குது பாருங்கள், டிசைன் மோல்டு இருக்குது. நான் ஏற்கனவே பிரெட் ஸ்வீட் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மோல்டால் பெரிய சைஸு, மீடியம் ஒன்று இருக்கும், பெருசு ஒன்று இருக்கும், சின்னது ஒன்று இருக்கும். அந்த 3லேயும் நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும், எடுத்து வச்சுக்கணும் மாவை. இது வந்து மீடியம்ங்க, அதுவும் பெருசு செஞ்சுருக்கேன். இப்போ மீடியம், அடுத்தது சின்னது. இப்போ பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி இருக்கும், பொரிக்கும் போது நமக்கு அழகான டிசைனில் கிடைக்கும். ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் பார்த்தோம் பொரிச்சாக்க. ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே டிசைனே நம்ம எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஷேப் மாற்றி மாற்றி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு டிசைன் கிடைக்கும், அழகான டிசைன் கிடைக்கும். அடுத்த டிசைனையும் காமிக்கிறேன். இது மீடியமு.
இது அடுத்து சின்னது. இது எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணுங்க. தண்ணியை விரலில் நனைச்சிக்கிட்டு நடுப்புற ப்ரெஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், மொதல் ஒன்று வச்சுட்டேன். மீடியத்தை ரெண்டாவது வைக்கிறேன். கொஞ்சம் ஷேப்பை திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரே மாடல் வைக்காமல். அதுக்கு மேலே வந்து சின்ன டிசைன் வைக்கிறேன். ஏன்னா எதுக்கு தண்ணி வச்சு நான் இப்போ வந்து விட்டேன்னாக்கா எண்ணெயில் வந்து அப்படியே லேயர் பிரிஞ்சு வந்துடக்கூடாது. முதல்ல பெருசு வச்சுருக்கேன், ரெண்டாவது மீடியமு, மூணாவது சின்னது வைக்கிறேன். எண்ணெய் தண்ணியை தொட்டு தொட்டு வைக்கிறேன். புரியணுங்கிறதுக்கு தான் நான் எல்லாமே பொறுமையாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. ஒன்றா போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது இப்போ ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கணும். ஒரு குச்சியோ இல்லை இந்த மாதிரி சின்ன இது வச்சு நம்ம அப்படியே அழுத்திக்கணும். இல்லாட்டி லேயர் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போடும்போது ஆயில் சூடாக இருக்கணுங்க. போட்ட பிறகு நமக்கு வந்து மீடியமாக வச்சிடணும், ரெடியே தீஞ்சு போயிடும். மூணு லேயர் இருக்கிறதுனால வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கணும் பொறுமையாக. நடுப்புற வேகாமல் இருக்கும், மாவு மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. லைட்டாக சவுக்குது பாருங்கள். இந்த நேரத்துக்கு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து பவுடர் சுகரை வச்சுருக்கேங்க. வடிகட்டியில் பவுடர் சுகரை போட்டு இப்போ இந்த மாதிரி லைட்டாக தட்டினாக்கா நல்லா இறங்கிடும். எல்லா இடத்துக்கும் வர மாதிரி வச்சுக்கணும். இது ஒரு மெத்தடுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து சுகர் சிரப்லேயும் போட்டு செய்கிறேன், அதையும் பார்த்துக்கலாம். சுகர் இப்படியும் போடலாம், அந்த சுகர் சிரப்லேயும் போட்டு எடுக்கலாம். ஜிப்சம் இருக்குங்க கொஞ்சம், அதை வந்து நடுப்புற வச்சா பார்க்க அழகாக இருக்கும். இதுவும் ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். உள்ள வச்சோன்னையும் நடுப்புற
எல்லா ஃப்ளவர்லேயும் வச்சுருவோம். வச்சா நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள். இது ரோஜாப்பூ மாடலுங்க. இது தாமரைப்பூ மாடலில் இருக்கும். இப்போ அடுத்த டிசைன் செய்யறதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து பட்டர் கூட போட்டோம்ல, அந்த மாவை எடுத்து அரை மணி நேரம் வச்சுட்டு இப்போ மெல்லிசாக வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிக்கிட்டு ரிப்பன் மடிப்பு மாதிரி மடிச்சுக்கணும். பாருங்கள் 4 லேயர் வந்துடும். இது வந்து குறுக்க நீட்டமாக கட் பண்ணிக்கணும். கையால் ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே சுற்றி விடணும். சுற்றி விட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கணும் கலராமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் அழகான டிசைன் வந்துச்சு பாருங்கள். ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா மெல்லிசாக தைச்சிக்கணும் மாவை. அப்படியே கையாலேயும் அப்படியே சுற்றி விடணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து சுகர் சிரப்பு செய்யணுவாங்க. அரை கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அரை கப்பு சீனி போட்டிருக்கேன். எலுமிச்சம்பழம் சின்ன பீஸு புழிஞ்சு விட்டு அதிலேயே போட்டிருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். கம்பி பதத்துக்கு வரணும். ஏலக்காய் 2 இடித்து போட்டிருக்கேன். சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோலையும் நம்ம வறுத்துடலாம். எதுவும் பொறுமையாக தாங்க நம்ம வறுக்கணும். அதில் எண்ணெயில் மேலே வெந்துடும், உள்ளக்கு வேகாமல் இருக்கும். அதனால் பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். பாருங்கள் எப்படி எண்ணெயில் போட்டோன்னே எப்படி ஸ்ப்ரிங் ரோல் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்கவே. நல்லா சவுண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம எடுக்கணும். எவ்வளோ டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே 2 வித்தியாசமான டிசைனில் இருக்கும். இப்போ சுகர் சிரப்லாம் போட்டுடலாம். போட்டோடனே எடுத்துடணும். திருப்பி விட்டு உடனே எடுத்துடணும். அதிலே போட்டுறக்கூடாது, ஊறி போயிடும் அப்புறம்.
ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தால் போதும். இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குல்லங்க, வந்து நம்ம பவுடர் சுகர்லேயும் போட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி சுகர் சிரப்லேயும் நம்ம போடலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துச்சு பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ 3 டிசைன் 4 டிசைன் மொத்தம் செஞ்சுருக்கேன். இந்த டிசைன் நான் செஞ்சு காமிக்கல. நான் ரொம்ப லென்த் அதிகமாக போகுது வீடியோ. ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ஒன்று, ரோஜாப்பூ டிசைனில் ஒன்று, தாமரைப்பூ மாதிரி இருக்கும் இது ஒன்று. மொத்தம் 4 டிசைன் காமிச்சிருக்கேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.